அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு திருமாவளவன் அவர்கள் காட்டு மன்னார் கோவிலில் களமிறங்குகிறார், போட்டியிடப் போவதாக அறிவித்தார். அந்த அறிவிப்பே பெரிய விவாத பொருளாக மாறியது, யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. அது ஒரு முக்கிய புள்ளி. அடுத்து ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி, பனையூர் பாபு போன்ற சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் பெரிதாக கவனிக்கப்பட்டது. அப்புறம் திருமாவளவன் அவர்கள் தான் ஏன் போட்டியிட போகிறேன் என்பதற்கான காரணங்களை சொல்றார். அதில் சொல்வது மாநில அரசியலில் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன் அப்படின்றது முக்கியமான புள்ளி. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் சூழல் பெரிதாக மாறும் அப்படின்னு கணிக்கிறார். இதையெல்லாம் மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திரு திருமாவளவன் முடிவுகளின் பின் கணக்குகள் என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம். பத்திரிகையாளர் மணி அவர்கள், வணக்கம் மணி. பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 2 முக்கியமான அம்சத்தை பேசலாம். ஃபர்ஸ்ட், காட்டுமன்னார் கோவிலில் தானே போட்டியிட போகிறேன் அப்படின்னு அறிவித்த அறிவிப்பு, அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த 3 பேருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன முடிவு. இந்த 2ஐயும் எப்படி பார்க்குறீங்க? இதனோட பின் கணக்கு என்ன? இல்லை, அதாவது சிட்டிங் எம்எல்ஏக்கு கொடுக்காத இருக்கிறது, அந்த வாய்ப்பு மறுக்கிறது அப்படி அந்த விஷயங்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு தடவை அவங்க இருந்துட்டாங்க அப்படின்ற அளவில் பாலாஜிக்கும் ஷானவாஸ்க்கு அப்புறம் இன்னொருத்தர் 3 பேருக்கு பனையூர் பாபு 3 பேருக்கு கொடுக்காத இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்துட்டாங்க. அங்கே நிறைய பேர் மனு தாக்கல் பண்ணி வாய்ப்புக்காக கேட்டுட்ருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளில் ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு கொடுத்தது 8 இடம் தான். அதில் 1000 பேருக்கு மேலே அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஒரு தடவை 2006 திரும்ப என்கிட்ட சொன்னார், 9 இடம் தான் ஏடிஎம்கே இதில் கொடுத்துருக்காங்க, 500 பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார் சீட்டு, போட்டியே போட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கே கிளம்பிட்டார். அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணியில் ஜெயலலிதா சொல்லி 9 இடத்துல போட்டி போட்டு 2 இடத்துல வின் பண்ணார். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்கும் அந்த கட்சியில். அவருக்கு எல்லா கட்சியும் எனக்கு சீட்டு அப்படின்னு அது ரொம்ப உரிமையோடு அவர்கிட்ட கேட்பாங்க. அதனால் அவர் மறுக்கிறதுக்கும் அவர் யோசிப்பார் ரொம்ப. அதனால் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இது வரும்போது அது கொடுத்துருக்காங்க. அதனால் அவர்களுக்கு வேறு ஏதாவது பின்னாடி வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் சிந்தனை செல்வனை ரீடைன் பண்ணுறாங்க. இல்லை, அப்படி அவர் எம்எல்ஏவாக இருந்தவர், அவருக்கு அப்படி பார்த்தா ரவிக்குமார் மறுபடியும் 19 பார்லிமெண்டில் மெம்பராக இருந்தார், மறுபடியும் 24 அவர் பார்லிமெண்ட் மெம்பராக வராருல மறுபடியும். அப்போ இந்த யார்ஸ்டிக் இல்லை, சிட்டிங் எம்எல்ஏன்றது இல்லை, வேற ஏதாவது நோக்கங்கள் கணக்குகள் காய் நகர்த்தல் இருக்கா? ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற போது சீனியர்ஸை நம்ம விட்டுறக்கூடாது, அவங்களையும் அகாமடேட் பண்ணணுன்ற அந்த 2 விதமான ஆங்கிளும் அதில் பார்க்கணும் நம்ம ஆக்சுவலாக. அதனால் இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயத்தை கலப்பாது. அவங்களை ட்ராப் பண்ணிட்டு இன்னொருத்தரை போட்டதுன்றது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பட் அதில் கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்கிற ஒரு அம்மா அவங்க சிஸ்டரோட டாக்டர்ன்றாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக செக்அப் பண்ணணும். அவருடைய சிஸ்டரோட டாக்டர் அது மாதிரி பண்ணுவாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. திரும்ப சொந்தக்காரங்களை போடுவாருன்னு எனக்கு யோசனையாக இருக்குது. அப்படி கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி பண்ண மாட்டார் அவர். அது மாதிரி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன், உறுதியாக நம்புகிறேன். ஸோ அதனால் அவரை பொறுத்த மட்டும் எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால இந்த வாட்டி அகாமடேட் பண்ணியிருக்கு. அவரே இறங்குறதுக்கான காரணம், தான் போட்டியிட போகிறேன் காட்டுமன்னார் கோவிலில், என்ன காரணம்? உண்மையிலேயே அதுதான் புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு எம்பியாக இருக்கார் சார். சிதம்பரம் தொகுதியிலேருந்து அவர் 5 வருடத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ஸில் போட்டி போடுறீங்க அப்படின்றீங்க. ஏற்கனவே 2001 மங்களூர் தொகுதியில் போட்டி போட்டு 2 வருஷத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டு போனார். அதுக்கு அதிகமாக 12 மாதமாக தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ரிசைன் பண்ணிட்டு போனார். திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டார், ரிசைன் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் அவருக்கான வாய்ப்புகள் காட்டுமன்னார் கோவிலில் 2016 தோற்றார். ஆக்சுவலாக ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார். அவருக்கு சட்டமன்றத்தில் போய் பேசணும்னு ஒரு ஆசை இருக்குது, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசணும்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம அதெல்லாம் அவருக்கு இருக்கிறது தவறு கிடையாது, இருக்கலாம். பட் இந்த சூழலில் அவர் போட்டி போடுறதுன்றது இந்த கூட்டணியோட வெற்றியை பற்றி அவர் ஏதாவது சந்தேகப்படுறாரான்ற அவர் அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை எப்போவுமே சொல்லிட்டு இருக்கார். ஓகே, ஒருவேளை இந்த கூட்டணி ஏதாவது இழுபறி நிலை அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம அங்கே இந்த இடத்துல இருந்தால் அதிகாரத்தில் பங்குன்ற வாய்ப்பு கிடைக்கும்ன்ற அந்த ஆங்கிளில் போட்டி போடுறாருன்னா அதை நம்மளால உறுதியாக சொல்ல முடியல. அது அவரே என்ன மேஜர் சேஞ்சை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவருடைய தேர்தலில் திமுக வெற்றி பெறும்னு அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன மேஜர் சேஞ்சு? ஆன்டி பிஜேபி ரோல் அப்படியே கண்டினியூ ஆக போகிறது. வேறு என்ன மேஜர் சேஞ்ச் இருக்குது?
ஆன்டி பிஜேபி ரோல் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. இப்போ இருக்கிற அதே கூட்டணி ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ரோல்ல கண்டினியூ ஆகும். என்ன புதுசா வந்துற போது ஏடிஎம்கே வர அப்போ நீங்கள் ஏடிஎம்கே வருதுன்னா அப்போ திமுக தோத்துன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஏடிஎம்கே வரும், ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏடிஎம்கே வந்தால் தான் மேஜர் சேஞ்சு, ஒரு ப்ராக்சியாக வந்து பிஜேபி ஆளும், தமிழ்நாட்டிலே வந்து பிரச்சனைகள் வரும், அப்போ நம்ம வந்து களத்தில் இருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் திமுக வெற்றி பெறும்னு உறுதியாக நம்புறீங்க. திமுகவில் கேட்டால் அவங்க தனியாகவே மெஜாரிட்டி வரும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து நினைக்கிறீங்க திமுக அணி வெற்றி பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்போ திமுக இழுபறி நிலைமைக்கு வரும், இல்லை ஒன்று இழுபறி நிலைமைக்கு வரும், இல்லை தோக்குன்னு நினைக்கிறீங்களா? இது திஸ் ஆர் தட் யூ ஹேவ் டு திங்க். சோ ஒன்னு தோத்தா நம்ம களமாட வேண்டி இருக்கும், அப்படி இருக்கும். ஜெயிச்சா இந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுது. இதுல என்ன வெகுவான ஒரு பெரிய மாதல் என்ன வருது? கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒருவேளை அதுவும் பேசப்படுது அப்படின்னா, அவர் பதவிக்கு மந்திரி பதவிக்கு ஆசைப்படுறவரா நம்மளே நின்று ஜெயிச்சு அப்படியா யோசிச்சு? அப்படி நான் சொல்ல விரும்பல. அதிகாரத்தில் பங்குன்றது விடுதலை சிறுத்தைகளோட ஒரு லட்சியம். அது அவருக்கு பதவி ஆசை இருக்குன்னு கூட நான் அப்படிலாம் கூட சொல்ல. அதுல இப்ப ஷானவாசோ இல்ல பாலாஜியோ இல்ல சிந்தனை செல்வன் அவர்களோ இல்ல வன்னியரசு அவர்களோ அவங்க இருந்தா மகிழ்வாரே. திருமாவளவன் தான் அதுல இருக்கணும்னு நினைப்பாரு. வைகோக்கு வாய்ப்பு கிடைச்ச போது அவர் மந்திரி ஆளு சார், அவரோட தோழர்களை தான் மந்திரி ஆக்கி அவர் சந்தோஷப்பட்டார். அவரு வருத்தப்பட்டாரு, வேற விஷயம் பின்னாடி, அது வேற விஷயம். என்ன கணக்கு? அப்ப என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன புரிஞ்சுக்க முடியல. we are not able to decode this actually. ஏன்னா திருமா மேல இருக்கிற அந்த அபிப்பிராயம், நமக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம் காரணமாக நம்ம ரொம்ப ரொம்ப அதை ரொம்ப தீவிரமாக வந்து டீகோட் பண்ணும்போது அது அவரை வந்து காயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதனால யோசிக்க வேண்டியதாக இருக்குது, கவனமாக வார்த்தைகளை போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சதுனால. அதனால் வந்து நம்ம அதுக்கு மேலே ஏன்னா ஒரு ரெண்டே வார்த்தையில் சொல்கிறேனே, இந்த பெரிய ஒரு சேஞ்ச் வரும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், நான் களமாடணும் அப்படின்னு, நான் தமிழ்நாட்டிலே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டெல்லியில் இருந்தால் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன திமுக வெற்றிக்கு நீங்கள் பாடுபட போகிறீங்க, திமுக ஆட்சிக்கு வரும்னு உறுதியாக நம்புறீங்க. என்ன மேஜர் சேஞ்ச் வந்துற போது இதே ஆன்டி மோடி ஆன்டி ஸ்டாண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க. பாஜக தமிழ்நாட்டில் காலுன்ற போகிறதில்ல, ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுது. சரி, திமுக வராது, அதிமுக தான் வரும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கையோட தான் நீங்கள் களத்தில் குதிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒன்று இருக்குன்றீங்க, ஏதோ ஒரு புள்ளி நம்ம பேச வேண்டிய, ஏதோ ஒரு புள்ளி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால வந்து இவர் வந்து குதிச்சதுன்றது வந்து அவர் சொல்ற விஷயங்கள் வந்து டெல்லியில இருந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பண்ண முடியாதா? டெல்லியில இருந்தா நீங்க நேஷனல் இஷ்யூஸ்லாம் கொண்டு போகலாம். நீங்க இந்த கடந்த 5 வருஷமா ஒருவேளை எவ்வளவு வேலைகள் நீங்க பண்றீங்க? கட்சியை பலப்படுத்தணும், மதவாத சக்திகளுக்கு எதிராக களமாடணும், கட்சியை பலப்படுத்தணும்ன்ற இடத்தில் இனி நம்ம போய் நம்ம இருப்போம், நம்ம களமாடுவோன்ற அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா? கட்சி அப்படின்னு யோசிக்கிறாரா? அப்படி இல்ல, கட்சியை வந்து நீங்க எம்பியா இருந்து பலப்படுத்தல சார். 365 நாளுமா பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. சரி, அதே நீங்க எம்எல்ஏ வாருங்க வச்சுக்கோங்க, எம்எல்ஏ தமிழ்நாட்டு பிரச்சனைகளை சொல்லலாம். 365 நாளும் எம்எல்ஏ சட்டமன்றம் நடந்துட்டா இருக்கு. நீங்க எப்படி அதுக்கு வெளியில இருந்து இருக்கு? இப்ப டெல்லியில அப்ப நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன், தமிழக அரசியல் சூழல்ல பெரிதும் மாற்றம் வரும்ன்ற அந்த புள்ளி வந்து அவர் எதை வச்சு அதை சொல்றாரு புரியல. அப்ப அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றீங்களா? அது அப்படின்னா அது வந்து நம்பிக்கை இல்லாம கூட்டணியில இறங்குறீங்களா, பிரச்சாரத்தில் இறங்குறீங்களா? திமுக ஆட்சி வரும்னு உறுதியா நம்புறீங்களா? அப்பனா நீங்க இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரவீந்திரன் துரைசாமி, இது ஒரு வேட்பாளர் தேர்வு பட்டியல்ன்றது விசிகாவுக்குள்ள பெரும் அழுத்தம் இருக்கும் தலைவராக. ஏன்னா நிறைய மக்கள் வந்து நாங்க இருக்கோம், ஏன்னா களமாடி இருக்கிறாங்க, களத்துல இருந்திருக்கிறாங்க, அப்படிலாம் அழுத்தம் இருக்கும். சர்ப்ரைஸாக தான் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவர் காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டி போடுறேன்னு அங்கிருந்த சிந்தனை செல்வன் தொகுதியை மாத்துறாங்க. 3 பேருக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு ஒரு காரணம் தலைவராக சொல்றாருன்றது. அப்புறம் கவனமாக தமிழக அரசியல் சூழல் மாறப்போகுதுன்னா அப்போ நம்ம இன்டர்னல் பாலிடிக்ஸ், கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பேச வேண்டியிருக்கு, அரசியல் கணக்கு பேச வேண்டியிருக்கு, தமிழக அரசியல் சூழல், இதெல்லாம் சேர்த்து தானே திருமாவளவர்கள் முடிவெடுத்திருப்பாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப பிரமாதமான ஒரு வியூகத்தை சகோதரர் தோல் தூரமாக பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துக்குள்ள அவர் களத்துக்குள்ள வரலன்னா விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி அவர் கேரண்டி பண்ண முடியாது. மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனாவாதியாட்டு எது எப்படி வருங்கிறத கருத்தில் கொண்டு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். காரணம் 2024 தேர்தல் முடிவு. 24 தேர்தல் முடிவில் அவங்க 2 தொகுதியும் ஏற்கனவே வெற்றி பெற்ற 2 தொகுதியில் இப்போ வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. இண்டிவிஜுவல் பானை சின்னத்தில் பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமலே அரியலூர் செக்மெண்ட்லையும் ஜெயங்கொண்டாம் செக்மெண்ட்லையும் ரெட்டையில லீட் பண்ணியிருக்குது.
அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அவங்க என்டிஏல நிற்கும் போதே விழுப்புரம் ரவிக்குமாருக்கு அந்த பானை சின்னத்துக்கு எதிராக அவங்க உளுந்தூர்பேட்டை செக்மெண்ட்லையும் திருக்கோயில் செக்மெண்ட்லையும் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 செக்மெண்ட்டுக்குள்ள லீடுங்கிறது 2024 பாஜக தனியாக நின்றனால அதிமுக மொத்த லீடு எடுத்த தொகுதிகளே சிங்கிள் டிஜிட்டுங்கிற லெவலில் இவங்களுக்குள்ள 2-4 தொகுதிங்கிறது வந்து ஒரு போலரைசேஷன் அங்கே உருவாயிட்டுன்னு தெரியுது. ஓகே, அந்த போலரைசேஷனுக்கு எதிராக நம்மளும் கவுண்டர் போலரைசேஷன் பண்ணிடுவோம். கவுண்டர் போலரைசேஷன் பண்ணினாதான் நாம் வந்து நாளைக்கு 4 எம்பி கேட்க முடியும். நாம் இல்லைன்னா அங்கே இல்லை வடதமிழகத்தில். அந்த நிலையை உருவாக்கணும்னு அவர் தெள்ள தெளிவா அதுக்காக தான் தானே நுணுக்கமா சிந்திச்சு அதை பண்றாரு. அவரே இறங்கி அதில் வராருன்னா அந்த போலரைசேஷனை பண்ணிடுவோம், பெர்பச்சுவேட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறாரு. இந்த போலரைசேஷன் ஆங்கிள் தான் இவரை வந்து இன்னைக்கு காப்பாத்துது. இவரை விட பாசிட்டிவ் சக்தியாட்டு 2 விழுக்காடு வாக்குல வந்தவர் கிருஷ்ணசாமி. அவர் நெல்லை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி எல்லா தொகுதிகளிலுமே வந்து தேனி கணிசமா வாக்கெடுத்தாலும் அவருக்கு எதிராக போலரைஸ் பண்றதுக்கு இன்னொரு கம்யூனல்னு சொன்னா இப்போ சகோதரி திலகபாமாவை நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரை கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. சகோதரர் வடிவேல் ரமணனை தேவேந்திர குல வேளாளரை போட்டிருக்காரு. பட் பை அண்ட் லார்ஜ் வன்னியர் சங்கம் வன்னியர்களுக்கான நலனுக்கான 10.5 அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சியாட்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கவுண்டர் போலரைசேஷனுக்கு ஒரு சக்தி இல்லாதனால தான் இவர் கிருஷ்ணசாமி வந்து சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியல. தேவேந்திர வேளாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியால் நிற்க முடியல. இவருக்கு கவுண்டர் போலரைசேஷனுக்கு ஒரு சக்தி இருக்கிறதுனால அன்னைக்கு இளைய பெருமாள்கிட்ட இருந்து உருவான அந்த வாக்கு இவரோட ஒரு தனித்துவ தலைமையின் கீழே அவரால் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும். போலரைசேஷன் தான் அதிமுக ஏசில இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி இங்க டீப்ல இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அவரு 2001 இருந்தே எனக்கு சொல்லும் போது அண்ணே பொது தொகுதி வரல, அதனால உங்களுக்கு டிக்கெட் தர முடியலன்னு சொன்னார். அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமானவர் தான். பாமகவில் நான் இருந்து அரசியல் பண்ணும்போது எனக்கு இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுங்கிறனால நான் சொல்றேன். இந்த போலரைசேஷனை தாண்டி இன்னும் காரணங்கள் என்னன்னா இவருக்கு பேஸ் வந்து பறையர் சமூக பேஸ். பறையர் சமூகம் 52 காமராஜுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, 57 62 காமராஜ் வின்னரா இருக்கிறது காரணம் இந்த 3 எலெக்ஷன்லயும் பறையர் சமூகம் தான். அதே மாதிரி மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு காமராஜ் வெளிப்படையாட்டி அதை அங்கீகரிச்சாரு. மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு 77 80 84 அவர் வெளிப்படையை அங்கீகரிக்கலனாலும் இவங்க தான் பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தாங்க. இப்ப திருமாவளவன் தான் வெற்றி பெறா 2019 21 24 இருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு வந்து ஓன் பேஸுக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் வைஸ் விஜய், ரியாலிட்டியில சீமான். இது வந்து மற்றவங்க பொது புத்தியில யாரும் கவனிக்க மாட்டாங்க. திருமாவளவன் அதை ரொம்ப நுணுக்கமா கவனிக்கிறார். இப்ப இது சப் கேட்டகரைசேஷன் இடஒதுக்கீடு, பிரியாரிட்டி அருந்ததியர் இடஒதுக்கீடு, இது பறையர் கம்யூனிட்டியில உள்ள எஜுகேட்டட் பீப்புள் வந்து ஒரு இஷ்யூ ஆட்டு அஜிடேட் பண்றாங்க. இப்ப நீங்க போலரைசேஷன்ற ஒரு புள்ளியில இருக்கிறீங்க. சீமான் அவர்கள் நம்ம தொடர்ந்து பேசினதுதான் அவர் விஜய் பேசுறது. இப்ப விஜய் வாக்குகளை பிரிப்பார், சீமான் நம்ம வாக்குகளை எடுக்கிறாருன்னு இறங்குறதுன்னு ஒண்ணு. ஆனா அவரோட பேட்டியில 3 முக்கியமான புள்ளிகள் இருக்கு. அவரே நிக்கிறது அப்படின்றது ஒண்ணு, வேட்பாளர் பட்டியல்ல மாற்றம், சிந்தனை செல்வனுக்கு வாய்ப்பு, மீதி 3 பேருக்கு இல்ல, 3வதையும் சொல்லிடுறேன், பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு. அதுதான் பிரியன் அந்த புள்ளியை தொட்டு தான் பேச. இதை 3ஐயும் கனெக்ட் பண்ணாம போலரைசேஷன் ஒரு புள்ளியை மட்டும் நீங்க தொடுறீங்களா? போலரைசேஷன் தான் மெயின். அந்த போலரைசேஷன் இருக்கனால தான் அவர் இவ்வளவு வருஷம் சர்வே ஆயிட்டு இருக்காரு. ஏன் 3 பேர் வேட்பாளர் அது லாயல்டி டெஸ்ட் பண்றது. இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள அவர் இந்த முறை என்ன பண்றாருன்னா 6 பறையர் சமூக வேட்பாளர்கள், ஒரு கிறிஸ்தவ பறையர், ஒரு முஸ்லீம். அப்ப அவருக்கு சஸ்டைன் ஆகி அவருக்கு ஒரு பேஸா வரக்கூடியவங்க கன்சிராம் பாணியில எஸ்சி மைனாரிட்டிஸ் தான் வருவாங்க. பேக்கிங் கம்யூனிட்டி சோஷியல் இன்ஜினியரிங் தான் ஃபர்ஸ்ட்ல பாக்குறாரு. பண்ருட்ல ஒரு முஸ்லீமை தான் போடுறாரு. ஒரு கிறிஸ்தவ பறையர் சமூக சகோதரரையும் தென் மாவட்டத்திலும் ஒரு பறையர் சமூக சகோதரர் தான் அவர் கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. சோ அந்த இடத்துக்குள்ளேயும் அவர் தெளிவா நிற்கிறாரு. இது விக்கிரவாண்டியில அவர் நேரடியா பார்த்த ஒரு விஷயம் தான். வடதமிழகத்துல விக்கிரவாண்டி தேர்தல்ல ரெட்டைலையால அண்ணாமலையும் எடப்பாடியும் சேர்ந்து 2 பூத்துல தான் ஈரோடு கிழக்குல பண்ண முடிஞ்சது. அவ்வளவுக்குள்ள அவங்களுக்கு சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. ஆனா பாமக 50 பூத்துல வன்னியர்கள் ஆளுங்கட்சியும் ஸ்டாலினையும் மீறி 50 பூத்துல லீட் காட்டி இருக்காங்க. அப்ப இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், போலரைசேஷன் பாமகவுக்கு எதிரான ஒரு போலரைசேஷன். இங்க விஜயும்
சீமானும் இவருக்கு கொடுக்கிற நெருக்கடி, அப்ப நம்ம தான் களமாடணும். இதான் பாயிண்ட். சீமான் தான் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு. விஜயை பற்றி பொதுப்பத்தில எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு, அவரே பேசி இருக்கிறார். பிரியன் சொன்ன மாதிரி ஒருவேளை அவருக்கு ஒரு டவுட் வந்துருதோ திமுக வெற்றி குறித்தோ, இல்ல கூட்டணி அரசு நம்ம பங்கு பெறலாமோ, இல்ல பாஜக வந்துரும் அதிமுக, அது மாதிரிலாம் அப்போ 10 சீட்டு வாங்கின தேமுதிக நான் திருமாவளவன் கொடுக்கக்கூடிய வெற்றி வீரருங்கிற அந்த அந்தஸ்தை அவங்களும் ஷேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு வர்றாங்க. இது என்னன்னா அவங்களும் ஷேர் எடுத்தாதான் இவருக்கும் வெற்றிங்கிறது நிற்கும். இவருக்கு அந்த நெகட்டிவ் இதையும் டைலூட் பண்ணதுக்கு தேமுதிகவும் நாயுடு சமூகமும் அந்த தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களும் தேவை. அதுவும் ஃபேக்ட். இதெல்லாம் குரோன் பொலிட்டிக்ஸ். இது அவர் ரொம்ப தெளிவா களத்துல இருந்து வந்தவங்கனால அவருக்கு தெரியுது. கள அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த போலரைசேஷனுக்கான இதை பண்றாரு. ஒரு மாஸ்டர் மூவ்னு பாராட்டுறீங்க. மாஸ்டர் மூவ் சந்தேகம் இல்ல. இந்த போலரைசேஷனை பண்ணாதான் 3 MP 4 MP கேட்க முடியும். மணி இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அவர் நம்ம அதை தான் 3 புள்ளிகளா வச்சிருக்கிறோம். அவரே களம் இறங்குவது, அது திடீர் அறிவிப்பா இருக்கிறது. வேட்பாளர் பட்டியல்ல இருக்கிற மாற்றம், இப்போ புதிதாக வந்திருக்கிற வேட்பாளர், அதையும் அவர் சுட்டி காட்டின ஒரு விஷயம். தேர்தலுக்கு பிறகு சூழல் மாறுன்றது, இதெல்லாம் வச்சு நம்மளால எப்படி ஒரு தலைவரை மதிப்பிடுற, அரசியல் கணக்கை மதிப்பிடுற ஒரு பத்திரிகையாளரா நீங்க எப்படி பார்ப்பீங்க? இல்லை, என்னுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. இப்போ கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் வந்தது பிறகு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபி கிட்ட போகாத ஒரே நாடறிந்த தலித் லீடர்னா திருமாவளவன் தான். மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாருமே போயிட்டாங்க. உங்களுக்கு கிருஷ்ணசாமி வரைக்கும், அத்துவாலையிலேருந்து கன்ஷிராம் பார்ட்டிலேருந்து இந்தியா முழுவதுமே உங்களுக்கு வந்து. ஸோ அவருடைய அந்த செக்குலர் கிரெடென்ஷியல்ஸ், மதச்சார்பற்ற அந்த கோட்பாடு என்பது வந்து அப்பழுக்கற்றது. பட் இந்த முடிவுக்கு வந்து அவர் அந்த ஷார்ட் வீடியோவில் அவர் பேசினதை வச்சு பார்க்கும்பொழுது அவரது 26 தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் இங்கே ஒரு மாற்றம் வரும் என்று நம்புகிறார். இங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசியலில் ஒரு மாற்றம் வரும் என்று நம்புகிறார். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், இது யார் வராங்க, ஆட்சிக்கு வராங்க வரலன்றது மட்டும் கிடையாது. அதை தாண்டி இங்கே வந்து ஒரு கடந்த 3 தேர்தல்களாக பாஜகவுக்கு இங்கே இடம் கொடுக்காத ஒரே மாநிலம் நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸில் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மறுபடியும் சொல்கிறேன், ஆட்சி யாருக்கு வேணால் வரலாம், வராமலும் போகலாம். அந்த செக்யூலர் கேரக்டரில் வந்து அதற்கு ஒரு சேலஞ்ச் வரும்னு அவர் நம்புகிறார். அது ஒன்று. ரெண்டாவது, கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவர் ரவீந்திரன் சொன்னது வந்து அந்த போலரைசேஷனை நான் ஒதுக்கி தள்ள விரும்பலை. பட் அது மட்டுமே காரணம் அல்ல, அது பேஸ் இல்லை நான் நம்புகிறேன். அவர் கட்சியை காப்பாற்ற விரும்புகிறார். யாரிடமிருந்து என்றால் திமுகவிடமிருந்து கட்சியை காப்பாற்ற விரும்புகிறார். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் கட்சி அதிகமாக இருக்கிறது என்பது பெரும்பாலான விசிக தொண்டரிடம் இருக்கக்கூடிய ஒரு கருத்து நான் அறிந்த வரையில். இந்த சீட்டு அலோகேஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த முறை வாங்கியதை விட அவர்களுக்கு 2 சீட்டு கூட கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சிபிஎம் சிபிஐ 1 சீட்டு இழந்திருக்காங்க, மதிமுக 2 இழந்திருக்காங்க. பட் இவர் 2 சீட்டு கூடுதலாக வாங்கியிருக்கார். அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு உளவியல் ரீதியில் சைக்கலாஜிக்கலாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் யாருக்கெல்லாம் ஒரு சீட்டை மறுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது உணர்த்தக்கூடிய செய்தி தெளிவானது, அது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அதை நம்ம ஒளிவு மறையோடு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஷானவாஸ், எஸ்எஸ் பாலாஜி இவங்க வந்து அவங்க நல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், எல்லோரும் நண்பர்கள் தான். பட் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெருக்கமானவர்களாக அறியப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆகவே அந்த 3 பேரில் இந்த 2 பேருக்கான சீட்டு மறுக்கப்பட்டது. பிரியன் சொன்னதுலேருந்து நான் வேறுபடுறேன். இது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்படவில்லை. அதை தாண்டி அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, அது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்திருக்கிறது. திமுகவுக்கு நெருக்கமாக இருக்காங்கன்றத அப்படித்தான் நான் பார்க்கிறேன் அதை. ஏன்னா கட்சி வந்து தன்னுடைய சுயத்தை இழந்து அதிகமாக திமுகவிடம் நெருக்கம் காட்டுகிறது என்ற ஒரு உணர்வு சராசரி விசிக தொண்டனிடம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சொல்கிறதுனால அந்த முடிவை கட்சி எடுக்குது, கட்சி முடிவை தான் இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா இப்போ வேங்கை வயலாக இருக்கலாம், பல பிரச்சனைகள். அது திருமாவளவன் எடுக்கிற முடிவு, அவையில் தலைவராக இருக்கிற சிந்தனை செல்வன் எடுக்கிற முடிவு தானே. 2 பேரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி இல்லை, அப்படி நீங்கள் பார்க்க முடியாது நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வை அது அந்த நுவான்சஸ் இருக்குது அதுக்குள்ளே. நீங்கள் இதை வந்து ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். நீங்கள் சராசரி தொண்டனுடைய உணர்வு தான் இதில் அவர் பிரதிபலிச்சிருக்காரு நான் பார்க்குறேன். இந்த அவங்க ரொம்ப பவர்ஃபுல் லீடர்ஸ் 2 பேருமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசுவோமே. இந்த சீட் அலோகேஷனில் அவர் அன்று இரவு அவங்க லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்போ எல்லாருக்கும் தெரியும், ஓப்பனாக பேசுவோமே, இந்த 2 பேருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது, ஷானவாஸுக்கும் பாலாஜிக்கும் மறுக்கப்பட்டது எல்லாருக்குமே ஷாக். நான் உட்பட சொல்கிறேன், ஷாக். அது வந்து புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்லாம் பூசி மொழுக முடியாது, அது கிடையாது. நான் பார்க்குறது என்னுடைய பார்வை, அவங்க டிஃபர் ஆகலாம். ஆகவே இது அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய உள்ள அரசியல் என்ன என்பது எல்லோருக்குமே தெரியும். திமுகவுக்கான மெசேஜ், அது திமுகவுக்கான மெசேஜ்.
அது வந்து நான் எப்படி கொராபரேட் பண்ணுறேன்னா, நீங்கள் அவருடைய அந்த தான் ஏன் மாநில அரசியலுக்கு வருகிறேன்ன்றதை அவர் வந்து விளக்குறார். இந்த 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தில் வரக்கூடிய சூழல் என்பது வந்து பெரிய அளவில் மாற்றம்ன்ற அவர் சொல்கிறார். அவருடைய அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க, நீங்களே படித்து காமிச்சிங்க. யார் ஜெயிக்கிறாங்க தோக்கிறதான்ற தாண்டி, ஒருவேளை இவர்களே வெற்றி பெற்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டாலும் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நானும் நம்புகிறேன். ஏனெனில் இது 4 முனை போட்டி. அப்போ உங்களுக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள் இருந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் அப்படியே இருக்குமான்றதுல ஒரு ஐயப்பாடு இருக்கிறது, ஆல்ரெடி இருக்குது, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. கிட்டத்தட்ட திமுக மீதே அவருக்கு கொஸ்டின் இருக்கு, அந்த ஒரு ஐயப்பாடும் அவருக்கு இருக்கிறது தான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்படித்தான் அதை நம்ம அதாவது ஸ்கெப்டிக்கலாக பார்க்கணும். எதையுமே நீங்கள் சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கணும். இப்போ பிரியன் சொன்னார், இது மாறிச்சுன்னா எதுவுமே அப்படியே தான் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் அப்படி நான் பார்க்கல. அவருடைய பார்வையிலிருந்து, திருமாவுடைய பார்வையிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த ஐயம் இருக்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆட்சி வரலாம் போகலாம், ஓவரால் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒரு சன்னிங் உள்ள ஒரு விதமான ஒரு கொதிநிலைக்குள்ளே போக போகுது. அது என்னமோ உண்மைன்னு தான் எனக்கு தோணுது, ஜெயிச்சாலும் தோத்தாலுமே. அந்த இடத்துல தான் மாநில அரசில் இருப்பதை அவர் விரும்புகிறார். இன்னொன்று, ஒரு சிட்டிங் எம்பி, அதுவும் திமுக உதவியோடு தான் ஒரு எம்பியாக ஆயிருக்கார். உங்களுக்கு வந்து இன்னும் 3 வருஷம் அவங்களுக்கு பவர் இருக்குது. உங்களுக்கு இதை ரிசைன் பண்ணிட்டு வரதை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பாது, நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. அப்போ சீட்டு கொடுக்காதது, சிலருக்கு சீட்டு கொடுக்காதது அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அவர் எம்பி சீட்டை ரிசைன், ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அப்போ இது எதையுமே அவர்கள் விரும்ப மாட்டார்கள் போது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது வந்து அவருடைய முடிவுகள் இந்த 3 புள்ளின்றது திமுகவிடம் இருந்து அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாரு. தன் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து போஸ்ட் 26 காப்பாற்றுவதற்காக அவர் இந்த முடிவை எடுத்திருக்கார். நான் புரிந்து கொள்கிறேன், அப்படி என்னுடைய பார்வை. பிரியன், அதை தான் நீங்க சொல்ல வந்தீங்களா? இல்ல அவர் வெளிப்படையாக இது ஏன் மறுத்திருக்கிறார்? திமுக ஆதரவு நிலைப்பாடு அதனாலயா, இல்ல நம்ம உள்ளுக்கு இருப்போம், நம்ம கட்சியை காப்பாற்றணும், அந்த பாயிண்ட்டுக்கு ஏதாவது விளக்கம் இருந்தா நான் ராம் கிட்ட. அதாவது திமுக மீது அவருக்கு ஒரு சந்தேகம் இல்லை. அதாவது பாலிடிக்ஸ் வந்து நாளைக்கு என்ன நடக்கும்ட்டு நம்ம இன்னைக்கு யூகிக்கு தான் முடியுமே தவிர எக்ஸாக்டாக என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. திமுக வந்து வெற்றி பெற்றால் கூட அது எப்படிப்பட்ட ஒரு உறவை வந்து பாஜகவோட கடைபிடிக்கும்ன்றதை நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா அது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னு நம்ம பார்க்குறோம். இல்லைங்க, 2004 என்ன நடந்தது பார்த்தீங்களா? அந்த சைடு வந்து காங்கிரஸுக்கு டாட்டா, பிஜேபிக்கு டாட்டா சொல்லிட்டு காங்கிரஸுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 99 நடந்தது பார்த்தீங்களா? அங்கே பிஜேபியில் போய் திமுக சேர்ந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம 99 வாஜ்பாய். ஸோ எந்த நேரத்தில் என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு தேதியில் திமுகவுடைய ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை நான் வந்து சந்தேகப்படலை, நான் அதை உறுதியாக நம்புகிறேன். தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஏதோ அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, சில பேர் எப்படியாவது பிஜேபியும் திமுகவையும் சேர்த்து வைக்கணும்னு சில பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்களுடைய ஆசை இருக்குல்ல, அது நிறைவேறவே நிறைவேறாது, நிறைவேறாது. நான் சொல்லி முடிச்சிடறேன். அது அந்த ஆசை நிறைவேறாது. அப்படி திமுக தற்கொலை முயற்சி எடுத்ததுன்னா அதோட ஓட் பேங்க் அன்னைக்கே காலியாகும். இந்த இடத்தில் திருமணி, திமுகவுக்கு கடந்த கால வரலாறு இருக்கு. திரு கலைஞர் அவர்கள் இருந்தபோது கூட்டணி. ஆனால் நீங்க திரு ஸ்டாலின் அப்படின்னு ஒரு அளவுகோல் எடுத்தீங்கன்னா அவர் வந்து செயல் தலைவர்ல இருந்து தலைவராக வர்றதுல இருந்து அவருடைய பிரகடனம் ஆன்டி பிஜேபி தான். இதுவரைக்கும் நீங்க மதிப்பிட்டீங்கன்னா அதுல தான் அவர் வீரியமா இருக்கிறார், அதுல தான் இந்த கூட்டணியே கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு அரசியல் தலைவர் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்க அதை தான் பிரியன் கேட்கிறார். இப்படி யோசிக்க முடியுமான்னு கேட்கிறேன். நான் போவார்னு சொல்லலையே, எங்கேயுமே நான் சொல்லலையே. இல்ல அவருக்கு சந்தேகம் இருக்குன்றீங்க? இல்லைங்க, இப்போ 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, போவார்னு நான் சொல்லலை, அது போவது வந்து தற்கொலைக்கு சமன் அவர் சொல்றாரு. பட் பாலிடிக்ஸ்ல நீங்க எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது, அடுத்த 5 ஆண்டுகள் என்ன நடக்கும்னு. ரெண்டாவது வந்து போறது போவாதுன்றது டைரக்டா போறது போகாம இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இன்டைரக்டா நீங்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைய விவாதத்தின் பொருள் அது கூட கிடையாது. திருமாவோட இந்த ஸ்டாண்ட் என்ன, திருமாவோட இந்த ஸ்டாண்ட் நான் அதான் சொல்றேன், யார் ஆட்சிக்கு வராங்க, திருமாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருப்பதா நீங்க சந்தேகிக்க? அதனால மேபி ஏன்னா அவருடைய அந்த அவருடைய அந்த ஷார்ட் வீடியோன்றது வந்து ரொம்ப லோடட். அது அவர் குறிப்பிட்டு எதையும் சொல்லலையே ஒழிய பல சினாரியோஸ் அவர் கற்பனை பண்றாரு. இது பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட போகும் அல்லது போகாதுன்னு 2 விதமான உத்தரவாதத்தையும் இன்னைக்கு யாருமே கொடுக்க முடியாது. ப்ராபபிலிட்டிஸ் தியரி படி அது கம்மி தானே ஒழிய போக மாட்டாங்கன்னா யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. லெஃப்ட்டை தவிர எல்லாரும் பிஜேபியோட உறவாடினவங்க. அதனால வந்து சில பேருக்கு திமுகவோட பிஜேபியை சேர்த்து வச்சு அப்படிலாம் அது சில பேருக்கு இருக்கலாம். நான் சொல்றது வந்து ரொம்ப கோர் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டா போக மாட்டாங்க. ஆனா 2024 பிறகு இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நீங்க பாருங்க. ஓகே, பேசலாம். நம்ம ராம்கி, நீங்க எப்படி பார்க்கறீங்க திருமாவளவன் அவர்களோட முடிவு, பின்னணி என்ன கணக்கு, எல்லாத்தையும் சேர்த்தே பேசலாம். அவர் 2 விஷயங்களையும் யோசிச்சுக்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய வாய்ப்புகள் அதுவும் இருக்க தான் செய்யுது.
கூட்டணிகள் மாறினாலும் இல்லை வெளியில இருந்து ஆதரவுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குள்ள இப்போ தயாராக இருக்குன்னு நினைக்கலாம். அதே மாதிரி நெருக்கடியும் இருக்குது. இப்போதைய நிலையில் நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடிக்கு திமுக காரணம். மணி சார் சொன்னதும் சரிதான். இந்த நெருக்கடி திமுக மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகள் கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கல. பாமகவும் அந்த வட தமிழ்நாடு வளர்ந்துருக்குது. தேமுதிக உள்ள வந்திருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு அரசியல் எதிரி தான். அதே போல காங்கிரஸ் வளர்ந்துருக்கு. இதோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நெருக்கடி தராங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நிஜம்தான், திருமாவளவன் தன்னுடைய அடையாளத்தை காப்பாற்ற நினைக்கிறார். பட் என்ன கேள்வினா, இப்போ ஏன் அதை நினைக்கிறார்? இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் நினைக்கிறார்? அதுதான் கொஞ்சம் திடீரென்று அவருக்கு ஏன் மாநில அரசியல் ஆர்வம் வருகிறது? இத்தனை நாள் இப்போ இன்னைக்கு வருது இல்லை, ஏன் போன மாதம் வரல, அதுக்கு முந்தின மாதம் வரல? அங்கதான் ஒரு சந்தேகம் வரும். ஏன் நீ அதாவது அப்ப நான் இல்ல ஒருவேளை அப்பா சொல்லியிருந்தால் திமுக கோச்சிக்குமோ அப்படி இப்படின்னா அது அவருடைய இயல்புக்கு மாறானது. நீங்க அவ்வளோ உக்கிரமா ஆக்ரோஷமா பாஜக எதிர்க்கிறீங்க, ஆனா உங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றும் போது ஏன் வந்து அந்த இடத்துல ஏன் வந்து ஒரு மாதிரி சமரசத்துக்கு போறீங்க? இப்போ நான் வந்து வெங்கை வயலையோ நாங்குநேரி பற்றிலாம் சொல்ல, அது பலவளாக பேசிட்டோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற முதல் வாரமே ஒரு விஷயம் நடந்ததுன்னா, சேலத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிக்கம்பம் வந்து அகற்றப்பட்ட போது பெரிய போராட்டம் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடந்தது. முதலாக கூட்டணி கட்சியே வந்து போராட்டம் நடத்தி அது பெரிய சர்ச்சையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில இல்லை, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்கன்னா. ஆனால் அந்த சம்பவம் தொடர்ந்து நடந்தது, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் நடந்தது. ஆனால் திருமாவளவன் அதை பற்றி பேசவே இல்லை, பெரிய அளவில் பேசினதே இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, பல விஷயங்கள்ல சமரசத்துக்கு தயாராகவே இருந்திருக்கிறார் அவர். அதுக்கு பின்னாடி ஒரு கணக்குகளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆளு ஷானவாஸ்க்கு கொடுக்க இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்ன கூட, நீங்கள் அவரு வந்து அவருடைய கட்சியில் ஒரு இஸ்லாமியருடைய ஒரு முகம், அவர் அடிஷ்னல் ஒரு வேல்யூ அடிஷன் ஆக்சுவலா. ரெண்டாவது, நீங்கள் அவர் தொகுதிக்கு சம்பந்தப்படாதவர், அவரை கொண்டாந்து நாகப்பட்டினம் நிறுத்தி அவர் கையில் பானை சின்னத்தையும் கொடுத்து வைக்கும்போது அவர் நூலிடை தான் வெற்றி பெற்றார். அவர் தொகுதி சம்பந்தமா இல்லைனாலும் கூடவே உடனே அடாப்ட் பண்ணிட்டு அந்த தொகுதிக்கு நல்ல விஷயம் தான். இன்னைக்கு சபாநாயகர் ஒரு 16 எம்எல்ஏ ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்ட லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. அவர் தொகுதிக்கு அவர் அளவில் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். ஸோ அப்படிங்கும்போது நீங்க வெளியில இருந்து பார்க்குற மக்கள் அப்படி என்ன பார்ப்பாங்க? பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்கல்ல. நீங்க இப்போ நீங்க ஒரு பக்கம் உங்க கட்சியிலோட இஸ்லாமிய முகம், அடுத்த பக்கம் உங்க கட்சி எம்எல்ஏக்களே பெஸ்ட் பெர்ஃபார்மர். அப்படிங்கும்போது நீங்க ஏன் அவரை விட்டு கொடுக்கணும்? அப்ப என்ன நெருக்கடி? அப்ப அந்த தொகுதி யாராவது கேட்டாங்களா? அந்த தொகுதி வேற யாரும் கேட்கவும் இல்லை. அது ஏன் நீங்க விட்டு கொடுக்கணும்? ஸோ இதில் பல கேள்விகள் இல்லை. என்ன கேள்வி? இப்போ திரு மணி அவர்கள் சொன்னது, சோசியல் மீடியாவில எல்லாம் வர்றது வந்து சார்பு நிலை எடுத்துட்டாங்க, அவங்க திமுக சார்பு நிலை, அதுதான் மெசேஜ் அப்படின்றது ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு இடம்ன்றது வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எல்லாருமே நல்லா களமாடினாங்க, அவரு இஸ்லாமிய முகமா இருக்கிறார், பாலாஜி அவர்களுக்கு இன்னொரு சமூக முகம்லாம் இருக்குன்னா அப்ப என்ன சொல்ல வர்றாரு? விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளுமே அப்படிதான் முகங்கள் தான் வச்சிருக்காங்க. நீங்க தேமுதிக ஆகட்டும், பாமக ஆகட்டும், அவரோட பெண் வேட்பாளருக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, இஸ்லாமிய வேட்பாளருக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. அது போல உங்க கட்சியில ஒரு வேட்பாளர் அவ்வளவுதானே. அவர் திமுகவுடைய தொடர்பு இருந்தாலும் அப்படிலாம் நம்ம ஏன் அசூம் பண்ணிக்கணும்? அதாவது இல்ல என்ன கணக்கு இருக்க முடியும்? என்ன கணக்குன்னா நீங்க நீங்க ராம்கி நம்ம சொல்லணும்னா, இப்ப இந்த 3 புள்ளிகளையும் நம்ம இணைச்சுதான் பேச வேண்டியது, நம்ம டீகோட் பண்ணி தான் பேச வேண்டியது. மணி அவர்கள் தொட்ட புள்ளின்றது இந்த 2 பேருக்கு இல்லையா, எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா, அப்ப திருமாவளவன் அவர்களுக்கு வேற ஒரு கணக்கு ஒரு இருக்கும்ல, அதை பிடிச்சாங்க. ஆனா அவர் கணக்கு மிஸ் பண்ற கணக்கு எதுக்குன்னா, நான் அதான் சொல்றேன், ஆட்சியாளர்களுடன் அது ரொம்ப செலக்டிவா சமரசத்துக்கு போற. ரெண்டாவது அவருடைய அதாவது ஒரு நடுநிலையா இருக்கவங்கள பரவாயில்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பெர்ஃபார்மர், அதுல வர்ற எம்எல்ஏக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, பொது சமூகத்தோட கலந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க, இந்த பரவாயில்ல பேசப்படல எந்த விதமான சிக்கல் சர்ச்சைகளையும் இடம்பெறாமல் ஒரு எம்எல்ஏ இருக்கார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ரெண்டாவது, இஸ்லாமிய மக்களும் அங்க ஆதரவு இருக்காங்க அந்த கட்சியில, அது இஸ்லாமியோட வாக்குகள் திமுக காங்கிரஸ்க்கு மட்டும் விடுதலை சிறுத்தைகள் இருக்குங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க அப்படியே ரீட்டைன் பண்ணி கொண்டு போகணும். எதுக்குன்னா நீங்க இப்ப அந்த வட தமிழ்நாட்டுல உங்களுக்கு நெருக்கடிக்கு இது நீங்க ரீட்டர்ன் பண்ணி ஆகணும். எப்படி உடையுதுன்னா, உங்களுக்கு வந்து இல்ல தலித் மக்களுடைய வாக்குகள் தான் முக்கியம், பிளஸ் எங்களுக்கு கிறிஸ்துவ சிறுபான்மை வாக்குகள் தான் முக்கியங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் மாறுது இல்ல உங்களுக்கு. நீங்க ஏன் அதை விட்டு கொடுக்குறீங்க? அந்த இடத்துல 8 வேட்பாளர் இருக்காங்க. இது வந்து ரொம்ப நிதானிச்சு கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவா, இல்ல அவசரத்துல தப்பா எடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அவர் நிதானமா எடுத்த முடிவா தான் இருக்கு. ஆனா அந்த முடிவை அறிவிப்பதில் அவர் ரொம்ப பர்பஸா சைலண்டா இருந்திருக்காரு. நீங்க அது ஆதவ அர்ஜுனா எபிசோட்ல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கலாம். அதுல ஒரு நிறைய தடுமாற்றங்கள் திருமாவளவனுக்கு இருந்தது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் கொடுத்த அறிக்கையெல்லாம் ஒரு தடவை படிச்சு பார்த்தாலே புரியும், திருமாவளவன் தடுமாற்றம் இருந்திருக்கிறார். இல்ல என்ன தடுமாற்றம்? இப்ப மணி அவர்கள் வெளிப்படையா ஒரு கருத்தை வைக்கிறாங்க, அவர் திமுகவிடம் இருந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் சார். அது நினைக்கிறார், அடையாளம் பறிபோன்னு. அது இப்ப நினைக்கல, அவர் அப்பவே நினைச்சிட்டாரு, அப்பவே நினைச்சாரு. ஆனா அதை செயல்படுத்துற ஏன் இப்ப செயல்படுத்துறாருன்னா என்னுடைய கேள்வி. இந்த நேரத்தில் ஏன் தடாலடியாக இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் மாநில அரசியல் ஆர்வம் செலுத்துறேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? சிதம்பரத்துல வந்து திமுக கூட்டணி சார்பாக தான் நின்று வின் பண்ண.
இப்போ இந்த வாட்டி 8 இடங்கள் அவருக்கு ஒதுக்கப்பட்ட போது அவர் பல தடவை சிஎம்ஐ பார்த்துருக்கார். பல தடவை பார்த்தார். ஒரு அரூர் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்தில் வேற சொல்லியிருக்காரு. அரூர் தொகுதி எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் வேற சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம சில விஷயங்களை வந்து திரும்ப இப்படி நினைப்பார் அப்படின்னு நினச்சி தான் நம்ம விஷயம் பேசுகிறோம். இல்லை இப்படி நினச்சி தான் அவர் பண்ணுறாரான்னு அப்படி பேசுகிறோம். எல்லாம் யூகத்தில் தான் பேசுகிறோம். ஏன்னா கனெக்டிங் த டாட்ஸ் டாட் தான். திருமாவளவன் அவர்களே ஒரு பத்திரிகை. ஆமா, அதனால நம்ம சில புள்ளிகளை இணைச்சுங்கன்ற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அவருக்கே வந்து ஒரு பாயிண்ட் இல்லை முடிச்சிடுறேன் மணி சார், ஒரே முடிச்சிடுறேன். அதாவது வந்து இது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸா ஒருவேளை திரும்ப வந்து ஸ்டாலின்கிட்ட சொல்லி தான் முடிவு எடுத்துருப்பாரோ அப்படின்னு யோசிக்கலான்றீங்க? அப்படின்னு யோசிக்கலாம்ல. நீங்க வந்துருங்க, நீங்க சட்டசபைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா என்ன முடியும்? அப்படி ஒரு முடிவு நீங்க வரணும். ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளே திமுகவோட நல்ல க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. ஆளுநர் ஷானவாஸ் தான் க்ளோஸா இருந்தாரு, ரவிக்குமார் தான் க்ளோஸா இருந்தாரு, சிந்தனை செல்வன் தான். அப்படிலாம் கிடையாது சார். வன்னியரசு உட்பட அங்க இருக்கிற கடைசியில் இருக்கிற எல்லாருமே வந்து திமுகவோட க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது ஒண்ணு இல்லை. அவங்க போராடுறாங்க, பிரச்சனைகள் இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து திமுகவோட கிரெடிபிலிட்டியை எந்த இடத்துலையும் இந்த பிஜேபி சந்தேகப்படல. ஓகே, நண்பர் பிரியன் சொல்றது அதீத கற்பனைன்னு நான் பார்க்குறேன். ஸ்டாலினுடைய ஆசீர்வாதத்துடன் தான் திரும்ப இந்த முடிவை எடுத்து இருக்கலாமோ, அதுவும் இருக்கலாம், அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இல்ல. அதுவே அது இருக்கலாமோன்றதே கூட வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓவர் த போர்டுன்னு தான் நான் பார்க்குறேன், மை ஒப்பீனியன். திரும்ப வந்து ரொம்ப ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட் அவருக்கு. அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்களுக்கு இந்த முடிவு, இந்த முறை அவர் அசம்பிளிக்கு போகிறதுன்றதும் சிலருக்கு சீட்டு மறுத்ததும் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு டிசிஷன். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டும், டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணுன்றதை தாண்டி காப்பாற்ற வேண்டும், ஏன்னா சுயத்தை கட்சியை இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறாருன்னு பார்க்குறேன். இந்த எம்பி சீட்டு ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. பிசிகன்ற கட்சி திருமாவளவன் அவர்களே பல இடங்களில் பேசினது வந்து பொது நீரோட்டத்தில் வந்து நம்மளை வந்து டிஸ்டன்ஸ், சமூகம் நம்மளை விலக்கி வச்சு பார்க்குற ஒரு தன்மை அப்படின்னு. கலைஞர் காலத்துல எல்லாம் வந்து கூட்டணி கட்சியினராக போராத ஒரு தன்மையெல்லாம் இருந்தது, கொடியோட வரக்கூடாது, அந்த சிக்கல்லாம் இருந்தது. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் விசிகேவுக்கும் கிடைச்சிருக்குல்ல. ஆக்சுவலி கட்சி வளர்ந்துருக்கா தெரியல, அதெல்லாம் உண்மை. ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள், அதெல்லாம் உண்மை. ஆனா உள்ளுக்குள்ள பொது சமூகத்திலும் ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் நான் மறுக்கல நான். ஆனா நீங்க ரொம்ப நுவான்ஸ்டா பார்க்கணும். நீங்க இன்னமும் அந்த வேற்றுமை இருக்குன்றதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் வந்து சீட்டு கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு 28, லெஃப்ட் 2 பேருக்கு 5, தேமுதிகவுக்கு 10, இவ்வளவு சீட்டு ஒதுக்கணும்னு தான் சொன்னாங்க. விசிகாவுக்கு ஒதுக்கும் போது வந்த பிரஸ் லிஸ்ட்ல என்ன வருது? 6 சீட்டு வந்து தனி தொகுதி, 2 சீட்டு பொது தொகுதின்னு வருது. அந்த பார்ஷியாலிட்டி எதை காட்டுது? அந்த உள்ள வலியும் வேதனையும் அந்த ஒவ்வொரு விசிகா தொண்டனுக்கும் இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகள் சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம திரும்ப தவிச்ச தவிப்பு அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல நான் இப்பயும் சொல்றேங்க, சல்யூட். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வேலை போகாத ஒரே தலைவர். ஆனா இந்த டிசிஷன் அவர் எடுக்கிறார்னா அது ஆழமான பொருள் கொண்டு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், இவருக்கு சீட்டு கொடுக்கல அவருக்கு சீட்டு கொடுக்கல, எந்த இண்டிவிஜுவல்ஸை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன் தெரியுமா? the party is above any individual. கட்சி வந்து எந்த தனிநபரையும் விட உயர்ந்தது, தலைவர் அதனால யாரையும் விட. அதனால வந்து ஒரு தனிநபரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்னு, அவங்க தான் பொது நீரோட்டத்தை கொண்டு வந்தாங்கன்றது என்ன பொறுத்தவரை தவறான பார்வை. அப்படி நான் பார்க்கல. அது அவர் நல்ல வெல் தாட் அவுட் டிசிஷன். ஒரு எம்பி சீட்டை ரிசைன் பண்ணிட்டு வராருன்னா அவருக்கு தெரியுது கட்சியை காப்பாற்ற விரும்புகிறார். இல்லை, ஆக்சுவலாக இந்த 19 பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து வளர்ந்துருக்கு சார். தனிச்சின்னம் பெற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது இந்த கூட்டணி தானே சாத்தியமாயிருக்கு. இந்த கூட்டணி தானே சாத்தியமாக்கிருக்கு. அப்ப எப்படி அவர் இந்த சாத்தியமாக்கிய அந்த கூட்டணி தலைமையை அவர் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்ன? பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ திமுகவிடமிருந்து டிஸ்டன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த 2 முக்கிய புள்ளிகள். 3வது பேசின அந்த பெட்டி சூழல் மாறுன்ற தன்மைன்னு ஒன்று இருக்கு. ஆனா பிரியன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் என்பது, திரு ஸ்டாலின் அவர்கள் வருகைக்கு பின்பு தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகுன்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டா விசிகா வளர்ந்துருக்கு, பொது அக்செப்டன்ஸ். அவங்க பாமகவை கீழே தள்ளிட்டு அவங்க தேர்தல் ரீதியாக வெற்றியாகவும் பெற்றுட்டு இருக்காங்கன்னா பெனிஃபிட் தானே அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதுல எதுக்கு திமுகவுக்கு என்ன உள்ளடியா ஒரு செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? இல்லை, அதுல பிரியனோட கருத்து இந்த இடத்துக்குள்ள நான் என்டார்ஸ் பண்றேன். திமுகன்னு பார்க்கும்போது கலைஞர் தெட்டி திருச்சி ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி, ஏதாவது ஜெயலலிதா அந்த வெற்றியை பெற்றுட்டா வெற்றி பெற்ற வாஜ்பாய் கூட நம்ம போறதுக்காக அவர் நாங்கள் என்டிஏன்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி அந்த அணியை மாறக்கூடிய ஒரு தன்மை கலைஞர்கிட்ட இருந்தது. இவர் இஷ்யூ பேஸ்டாட்டே ஒரு பிரின்சிபல் பொலிட்டிஷியனாட்டு ஒரு கன்சிஸ்டன்டியோட அந்த அணியை கட்டமைச்சு கொண்டு போகணுங்கிறதுல தான் ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் தன்னோட வெற்றிக்கு காரணமே அணியை இதாக இருக்குதுங்கிறது. அதை மற்ற கலைஞர் ஜெயலலிதா மாதிரிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டி அதிகம் அசெப்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக இல்லாமல் கிரெடிட்டை கொடுத்து தான் அவர் ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறாரு. இந்த வகையில்
இன்னைக்கு திருமாவுக்கு வந்து தன்னை தக வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்ததுன்னா, காங்கிரஸ் வந்து பாரசைட் காங்கிரஸ்ன்னு மோடி சொல்றாருல, ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு சொல்றாருல, அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எப்படி ஹராஸ் பண்ண அந்த இதெல்லாம் பண்ணக்கூடியவங்கிறதும், அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக கூட்டணி கட்சிகள்கிட்ட போட்டி போட அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சரத்பவார், ஸ்டாலின் பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள அந்த கட்சிகளுக்குள்ளே ஒரு ஒட்டுண்ணி தனத்தோட காங்கிரஸ் உள்ள வருது. அப்போ ஸ்டாலின் அதை எதிர்கொள்றார். இப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில கூட மல்லிகார்ஜுன கார்கேயும் சிதம்பரமும் ஒரு ப்ரூடண்டா பிளே பண்ணி தான் ராகுல் காந்தியை ஸ்னப் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த சூழல் நாளைக்கு எப்படி இருக்கும்? 29ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் வரும்போது இது எப்படி இருக்குங்கிறதும் திருமாவுக்கு வந்து ஒரு நீங்க சொல்லுது காங்கிரஸ் ராகுல் மீதே அவருக்கு ஒரு டவுட் இருக்கு, அதனால முறிஞ்சு போகணும்னு சொல்ல வரல. பட் அதெல்லாம் யோசிக்கிறார். அப்ப நம்மளை பலப்படுத்திக்கிறோம். 100% போலரைசேஷன் தான். போலரைசேஷனால தான் அந்த கட்சி நின்னது. அந்த கட்சிக்கு ஓட்டு பாமக எதிர்ப்பு ஓட்டு தான். பாமகவும் அவங்களும் சேரும்போது ராம்கி கேட்ட ரொம்ப எளிமையான கேள்வி, மாநில அரசியல்ல கவனத்தை செலுத்தணும் அப்படின்றது வந்து திடீர்னு அப்படி தோன்றிட முடியுமா என்ன? இவங்க ஓட்டு 24ல கம்ஃபர்ட்டா அவங்க நிக்கிறாங்க, இவங்க 19ல கம்ஃபர்ட்டா நீங்க அன்னைக்கு இல்லாத தேவை இன்னைக்கு வந்து இருக்குது. பறையர் ஓட்டு தான் தமிழ் மண்ணில் 52ல காமராஜுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, காமராஜ் அதை ஆனஸ்டா என்டால்ஸ் பண்ணாரு. பறையர் கம்யூனிட்டி இன்னைக்கு திராவிட இயக்க வரலாற்றுங்கிறது ஓபிசி பார்ட்டி தான். 3 ஷெட்யூல் காஸ்ட், குறிப்பா பறையர்கள், கக்கன், திடீர்னு ஏன் முடிவு எடுக்கிறாரு? அப்ப யாருமே அந்த ஓட்டுக்கு யாரும் சண்டைக்கு போகல. காமராஜுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தாரு, அவரும் அதை இன்னைக்கு நெருக்கடி வருது. இஷ்யூ பேஸ்டா சீமானுக்கு நெருக்கடி தான் பெருசு. திருமாவளவனுக்கு விஜய் நெருக்கடியை விட சீமான் கொடுக்க நெருக்கடி தான் இஷ்யூ பேஸ்டான தனக்கு நெருக்கடின்னு சீமானுக்கு திருமாவுக்கு மிக நன்றாக தெரியும். அதே வேளையில பெர்செப்ஷன் வைஸ் பறையர் சமூக ரசிகர்கள் இருக்காங்க. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சொல்லக்கூடிய விஜயையும் விட பெரிய பாமகவான அதிமுகவையும் மீறி, பாமகவை மீறி மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுக்கு நின்னது சீமான். ஒன்னேட அடிக்க சொன்ன இப்போ இந்த நுணுக்கத்தை பாக்குறாரா? அது சீமானா இருக்கலாம், விஜய் அவர்களா இருக்கலாம். அரசியல் சூழல்ன்றது அந்த டைனமிக்ஸ் மாறும். அப்ப நம்ம இருந்துதான் விசிகாவை வந்து காப்பாற்ற முடியும், பலப்படுத்த முடியும்ன்ற இடமா அது. இல்ல, நீங்க 10 ஆண்டுக்கு முன்னாடி தலித் ஒற்றுமை, தலித் வாக்கெல்லாம் கன்சாலிட் ஆகல. ஆக்சுவலா இந்த 10 ஆண்டுகள்ல தான் அது கன்சாலிட் ஆகி ஓரளவு வந்திருக்குது. இப்ப இன்னைக்கு அதுக்கு ஒரு திரும்ப ஒரு த்ரெட்னிங் வந்து விஜய் வந்தாருன்னா அவர் பெரும்பாலும் தலித் கிறிஸ்துவ சிறுபான்மை வாக்குல பிரிக்கும் போது அது நிச்சயமா விடுதலை பாதிக்கப்படுறாங்க. அது தவிர நான் முன்னாடி சொன்னல, திமுக மட்டும் இல்ல, பாமக, தேமுதிக எல்லாமே அவங்க பெல்ட், வட தமிழ்நாடு பெல்ட்ல அவங்க எல்லாமே காம்படிட்டர். அப்படி இருக்கு. அதுல நீங்க மிஸ் பண்ற ஒரு இடத்தை கோடிட்டு காமிக்கிறேன். தேமுதிகன்றது இன்னைக்கு வட தமிழகத்தில் விசிகாவுக்கு ஒரு அட்வான்டேஜா உள்ளுக்கு வந்திருக்கு. தேமுதிக இல்லன்னா போலரைசேஷன்ல விசிகாவுக்கு பெரிய நெருக்கடி இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க பழைய காலத்தை சொல்றீங்க, விஜயகாந்த் காலம் இல்ல, நாளைக்கு இன்னைக்கு விசிகாவுக்கு அது ஆடட் அட்வான்டேஜ் இல்ல. இன்னைக்கு இந்த தேர்தலே அட்வான்டேஜ் இருக்கலாம். ஆனா நம்ம இன்னும் ஒரு அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான பிளான் பண்ணி பார்க்கும்போது அப்ப நிச்சயமா, ஏன்னா கடந்த காலங்கள்ல அப்படிதான் தனித்தனியா சில செயல்பட்டவர்கள். அதனால திரும்ப போறது இதெல்லாமே என்ன, நீங்க ஒரு சின்ன ஏரியால இவ்வளவு பேர் அகாமடேட் பண்ணுமோ உள்ள சிக்கல்கள். அதனாலதான் திரும்ப சொன்ன விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கூட மோத வேண்டியிருக்கும். தேமுதிக தனக்கான கிரைசிஸ், கட்சிக்கான கிரைசிஸ், கட்சிக்கான வளர்ச்சியை வந்து ஏற்பட்டது. ரெண்டாவது விஜயோட ஃபேக்டர் முக்கியமா இருக்குது. இதெல்லாமே அவர் யோசிக்க வைக்கும். நிச்சயமா நம்ம வரணும். நான் என்னுடைய கேள்வி என்ன, ஏன் திடீர்னு முடிவெடுக்கார் அப்படிங்கிறது தான் சிக்கல். வழியா அவர் முடிவெடுத்த நல்ல முடிவு தான். திடீர்னு முடிவெடுக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாம் யூகத்துல கணக்குகள் பேசுறப்ப விஜய் ஃபேக்டர்ன்றது அவருக்கு ஒரு அழுத்தத்தை, அதெல்லாம் சொல்லவே வேணாம். நான் என்ன சொல்றேன், சீமான் அவர்கள் ஃபேக்டர் அழுத்தத்தை தருதா, இல்ல பாஜக ரைஸ் ஆயிடுன்ற மாதிரியா, இல்ல மணி அவர்கள் சொல்ற மாதிரி ஏதாவது சந்தேகமா? ஏன் திடீர்னு அந்த முடிவு? இந்த காரணங்களே சொல்ல வேணாம். நான் என்ன சொல்றேன், 2016 இதே தொகுதியில நான் 87 வாக்குகள் பெற்று தோற்று போனேன். திரும்ப என்னை நிரூபிப்பதற்காக திரும்ப மாநில அரசு கவனம் செலுத்த முடியுது ஒரு வரி சொன்னாலே போதும். திடீர்னு எதையா சொல்றாரு அப்படிங்கிறதா திடீர்னு முடிவு. அது என்ன காரணம்? அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனால திடீர் முடிவு அப்படியும் புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதான் அந்த திடீர் முடிவு. இப்போ விஜய்னால வந்து அவருடைய அந்த ஓட் பேங்க்கு அந்த ஆபத்து அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. ஆக்சுவலாக விஜயகாந்த் வந்த போதே 2006 கூட அவருடைய ஓட் பேங்க்ல வந்து கொஞ்சம் போச்சு, விஜயகாந்துக்கு போச்சு, வன்னியர்கள்லேருந்தும் போச்சு, பட்டியல் இருந்த மக்கள் வெளிப்படையா பாமக ரியாக்ட் பண்ணாங்க. விஜயகாந்துக்கு இவர் ரியாக்ட் பண்ணல. இவர் அப்ப 2006 அதிமுக கூட்டணியில 2 இடம் வின் பண்ணாருன்றது விஷயம். 2017 பாமகவோட சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் மோசமா தோத்தாங்க. பாமக 3 இடம் தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் ஷைன் பண்ணல பாலிடிக்ஸ்ல. 19 தான் அவங்களுக்கு அந்த 2 வெற்றி வருது.
அப்போது அந்த வெற்றியை பார்க்கும்போது 19, 21, இப்போ 24, இப்போ 26 நோக்கி போயிட்டுருக்காங்க. 3 தேர்தலில் வந்து அவங்களுக்கு வந்து கலைஞர் மாதிரி இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த கூட்டணியை கட்டமைக்கிறார். ஆன்டி பிஜேபியை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறார். அந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து போகிற இவங்களுக்கெல்லாம் வந்து வெற்றி வருது, வெற்றி வந்து சாத்தியமாகுது. அந்த வெற்றி மூலமாக ஒரு தனி சின்னத்தை வந்து இவங்க பெறுறாங்க. நல்ல ஒரு ஆப்பை வச்சுருக்காங்க. சிபிஎம் கூட பல பிரச்சனைகளுக்கெல்லாம் போராடுறாங்க சார். அது மாதிரி வெளியே சிறுத்தைகளும் பல பிரச்சனைகளுக்கு போராடுறாங்க. பல கட்சிகள் பல பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க. ஆனால் அண்டர் கரண்ட்டாக வந்து விசிகாவில் இருக்கிற சில பேர் திமுகவோட க்ளோஸாக இருக்காங்க, இல்லை திமுக வந்து விசிகாவை சாப்பிட்ரும், அதனால தான் திரும்ப இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காருன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் யோசிக்க வேண்டிய அவசியம் இப்போ வந்ததா எனக்கு தெரியல, தேவையில்லை. ஒரு இப்போ வந்ததா எனக்கு தேவையில்லை. அதனால இப்போ அவர் அந்த முடிவை எடுத்தான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. திரும்பவும் நம்ம இப்பதான் எடுக்க முடியும். இப்பதான் எடுக்க முடியும். ஏன்னா எலெக்ஷன்ஸ் இப்பதான் வருது. சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு. இதான் ஏன் முந்தைய எடுக்கல? இப்ப ராம்கே கேட்டாரு. இப்பதான் சார் எடுக்க முடியும். வேற எப்போ எடுக்க முடியும்? எலெக்ஷன் இப்பதானே வருது. 6 மாசம் மேல எடுக்க முடியும். விக்கிரவாண்டிய 2026 ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறார். ஓகே, ஓஹோ, இதுதான் சரியான நேரம். இதுதான் சரியான நேரம். ஒரு வெல் தாட் அவுட் டிசிஷன். அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. கரெக்டா எடுத்திருக்காரு. அது சக்சஸ் ஆகுறது ஃபெயிலியர் ஆகுது அது வேற விஷயம். தெளிவான முடிவு, சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு. அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா கட்சியை காப்பாற்றணும். தேசிய அரசியலை விட மாநிலத்தில் அவருடைய தலைமை தேவைப்படுவதாக அவர் நினைக்கிறார். கூடுதல் கவனம் தேவைப்படுவதாக நினைக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல முடிவு. கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியலுக்கு அவர் தேவை. முடிவு நல்ல முடிவு தான். அது கடைசி நேரத்தில் எடுத்தது கூட நியாயப்படுத்தலாம். ஆனா அது இத்தனை நாள் காத்திருந்ததை எப்படி நியாயப்படுத்த முடியும் நீங்க? அதாவது இத்தனை நாள் காத்திருந்தார்ல, ஏதோ ஒரு கணக்கோட இருந்தார்ல, அதை எப்படி நீங்க நியாயப்படுத்துறது? அதாவது பாஜகவை நீங்க வெளிப்படையா கடுமையா எதிர்க்கிறீங்க. ஆனா திமுகவை வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும்போது கூட அது அமைதியா இருக்கிறது காரணம். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நாகப்பட்டினம் தமிழ்முன் இன்சாரியை திமுக கூட்டணி சேர்த்துக்குது. அவர் நாகப்பட்டினத்துக்காரு ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர். அவர் கூட்டணி வந்தாலும் என்னன்னா அடுத்த முறை அவர் சீட் அங்கதான் கொடுக்க போறான்னு அர்த்தம். இப்ப ஆளு ஷானவாஸுக்கு வாய்ப்பு குறைய போகிறது தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்படி இருக்கும்போது ஏன் அப்படிங்கறத கேள்வி அவர் எழுப்பியிருக்கணும். சார் நம்ம உடைச்சு பேசலாம் சார். நமக்கு வந்து பல தகவல்கள்ல ராயபுரத்துல ஷானவாஸ் நிக்க போறதா தான் ஒரு செய்தி இருந்தது. அவர் நாகப்பட்டினத்திலிருந்து மாற போறதாகவும் நமக்கு செய்தி வந்தது. அவர் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வேற ஒரு தொகுதியில நிக்க போறாரு அப்படின்னு. அப்படி இல்லைன்றது நீங்க என்ன சொல்றீங்கன்னா தமிழ்முன் அன்சாரி சேர்த்ததே அப்பவே முடிஞ்சிருச்சு ஷானவாஸுக்குன்றீங்க. அப்படிதானா? இல்ல, அதாவது என்னன்னா நீங்க கடைமடை டெல்டால நீங்க பாத்தீங்கன்னா நான் இப்படி கேக்குறேன். ஒரே விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா கடைமடை டெல்டால வேட்பாளர் யார போனா ஒன்னு வன்னியர் இல்லனா இஸ்லாமிய, இப்படிதான் இருக்கு எல்லா கட்சிகளுமே. இந்த ரெண்டு சமூகத்துல இப்படி கேக்குறேன் சார். இல்ல நான் இப்படி இப்ப ஷானவாஸ் அவர்களோ பாலாஜி அவர்களோ திருமாவளவன் அவர்கள் சந்தித்த பிறகு அந்த தொகுதி இல்லைன்னு உறுதியாச்சா, இல்ல ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்த பிறகு அவங்களுக்கு இல்லன்னு சீட்டு உறுதியாச்சா? எந்த நிகழ்வுக்கு பிறகு அது இல்லன்னு சரி முன்னாடியே வந்துட்டாரு. 2 மாதங்களாக பேசப்பட்ட திருமாவளவன் அவர்கள் சந்திப்புக்கு பிறகு தொகுதி கேட்ட பிறகு தானே இல்ல இந்த தொகுதி கிடைக்க போகுது இல்லைங்கிறது கிட்ட அது ஆளூர் கிடைக்க போகுது. நீங்க சொல்றது நிஜம், நான் ஒப்புக்கொள்றேன். எதுக்காக நான் சொல்றேன்னா இப்ப இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா எல்லா கட்சிகளுமே இஸ்லாமிய இருக்கும்போது இஸ்லாமியர் வாக்குகள் விடுதலை சித்தில எங்க கிட்ட தான் இருக்குன்னு திமுக கூட நினைச்சிருக்கலாம். நாங்க அதை ப்ரூவ் பண்ணோம். இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமுகவே அதை விரும்பல, திமுகவே விரும்பாம இருந்திருக்கோம். நீங்க வந்து உங்க அந்த முகம் உங்களுக்கு இல்ல, இஸ்லாமியர் வாக்குகள் ஸ்பிட் ஆகல, காங்கிரஸ் கிட்ட இல்ல, விடுதலை சிறுத்தைகள்ட்ட எங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறது திமுக நிரூபிக்க நினைக்கிறதோ. இதுல இன்னொரு கோணத்தை சொல்றீங்க. திமுக ஒரு நெருக்கடி கொடுத்து திருமாவளவன் கூட விரும்பி இருக்கலாம் ஷானவாஸ் கொடுக்க, திமுக நெருக்கடி கொடுத்து வேண்டாங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு கோணம் இருக்கு. நம்ம பேசலாம். திருமாவளவன் அவர்கள் முடிவு பின் கணக்கு எப்படி சம்ம பண்ணுவீங்க மணி? இவ்வளவு நேரம் சம்ம பண்ணிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் துலக்கமா அப்படி கேப்சியூல்ல கொடுத்தா எப்படி சொல்லுங்க? கண்டிப்பா போஸ்ட் 26 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி போனாலும் சில மாற்றங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அது நிர்வாக ரீதியா மட்டும் இல்ல, அரசியல் ரீதியா அவருடைய வருகை என்பது தமிழக அரசியலுக்கு தேவை என்று அவர் கருதுகிறார். அது சரியான முடிவு தான் நான் பார்க்கிறேன். அதாவது 8 கேண்டிடேட்டோட சோசியல் பேக்ரவுண்டை பார்த்தா 6 பேர் இந்து பறையர்கள். ஒருத்தர் வந்து பொது தொழில் இருக்கிறவர் வந்து கிறிஸ்தவ பறையர். இன்னொரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் பெரியகுளம் சைட்ல இருந்து அவர் விட்டுருக்கிறாரு. அவர் தேவேந்திரகுல வேளாளராக இருப்பாருன்னு தான் நான் நினைச்சேன். அவர் அங்கே கலைஞரே அந்த போடி கலவரம் பார்க்கும்போது அவர் வேற நீங்க வேற பாரு. ஸோ அவர் அங்கேயும் பறையர் சமூகத்தை தான் நிறுத்தியிருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் நிறுத்தியிருக்கிறாரு. அப்போ அவரோட கான்செப்ட் என்னன்னா பறையர் பிளஸ் கிறிஸ்டின் பிளஸ் முஸ்லீம், இது நம்மளோட பேக்கிங் கம்யூனிட்டி. இந்த இதுக்குள்ள நம்ம பண்றாரு. குறிப்பா இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி ஸ்டைல்ல போல்ரைஸ் பண்றது ஸ்டாலினுக்கும் மஸ்ட், திருமாவுக்கும் மஸ்ட். இது சரியான நகர்வு, சரியான ஒரு வின் தான். ஸ்டாலினுக்கும் வின் தான், திருமாவுக்கும் வின் தான். ரொம்ப திருமாவளவன் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஆனால் இது முன்கூட்டியே எடுத்திருக்கணும். அவர் கட்சியை தயார்படுத்திக்கணும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பேசப்பட்ட காலத்திலிருந்து அதை பத்தி பேசிட்டு வந்துருக்கலாம்.
அவருக்கு அவங்க கட்சி கொடுத்த 8 சீட்டில் வந்து அவர் நிற்கிறத பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்கும் கிடையாது. அது அவருடைய உரிமை. சந்தோஷப்படுவாங்க, அது சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதற்கு அவர் சொன்ன காரணம் இருக்குல்ல, இந்த தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம், அந்த மாற்றம் வரும்னு சொல்கிறாருல்ல, அந்த இடத்துல தான் வந்து அவருக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு வருது. அந்த முடிச்ச மட்டும் நம்மளால நிச்சயமா ஊகத்துல பேச வேண்டியிருக்கிறது, உண்மையா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா பாப்போம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டிருக்கு.